குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்ஐ அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேருந்துலாம் கொஷின்ஸ் வருது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கொஷின்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்காக தான் நானும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இதில் மொத்தம் 25 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட எக்ஸாமுக்கு. வாங்க பார்க்கலாம். ஸ்பாட் த எரர். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா விச் சென்டென்ஸ் இஸ் நாட் கரெக்ட். மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு ஆப்ஷனில் இருக்க சென்டென்ஸ் வந்து தப்பான சென்டென்ஸாக இருக்குது. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நெய்தர் தே நார் த பிரின்சிபால் ஒர்க் ஹார்ட். பி ஆப்ஷன் த ட்ரெயின்ஸ் ஆர் ஆஃபன் லேட். சி ஆப்ஷன் தோ ஹீ இஸ் இல் ஹீ அட்டெண்ட்ஸ் த கிளாஸ். டி ஆப்ஷன் இஃப் தே ஹேட் கண்டக்டட் மீ ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்டு தம். 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷனில் எது தப்பான சென்டென்ஸ்? ஆன்சர் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஈஸி தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எழுதுனா. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. தப்பான சென்டென்ஸ் அது தான். நெய்தர் தே நார் த பிரின்சிபால் ஒர்க்ஸ் ஹார்ட். நெய்தர் தே நார் த பிரின்சிபால் ஒர்க்ஸ் ஹார்டுன்னு வரணும். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒர்க்கு ஹார்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷனில் வரும். சரிங்களா? ஸோ அதுதான் தப்பான சென்டென்ஸ் இருக்குது. செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா விச் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட். மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4ல் எது கரெக்டான சென்டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். மீதி 3ல் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதோ இருக்கும், ஒரு எரர் இருக்கும். சரிங்களா? ஸோ ஏ ஆப்ஷன் வி பாட் அ லாட் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ். பி ஆப்ஷன் தெர் இஸ் நோ ஃப்ரெண்ட்ஷிப் அமாங் சுராஜ் அண்ட் மனு. சி ஆப்ஷன் இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பீயிங் கிளவர் அண்ட் ஹீ ஃபெயில்டு. டி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் சேஞ்ச் திஸ் கர்டைன் டுடே ஷெல் வி. அது கொஷின் டேக் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எந்த ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர், எது கரெக்டான சென்டென்ஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். டி ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள் வி பாட் அ லாட் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர்ஸ்க்கு எஸ் வராது, ஃபர்னிச்சர் தான். சிங்குலர் ப்ளூர் ரெண்டும் ஒன்று தான். பி ஆப்ஷன் பாருங்கள் தெர் இஸ் நோ ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் சுராஜ் அண்ட் மனு தான் வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் பாருங்கள் இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பீயிங் கிளவர் அண்டு வரக்கூடாது. ஏன்னா இன்ஸ்பைட் ஆஃப் ஃப்ரேஸ் வந்திருக்கு, சென்ட்ரல் அண்டுங்கிற கன்ஜெக்ஷன் வரக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால் 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தப்பு. இதில் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சேஞ்ச் த கர்டைன் டுடே அப்படிங்கும்போது லெட்டஸ் அப்படின்னு வந்தாவே ஷெல்வி அப்படிங்கிற ஒரு கொஷின் டேக் தான் கொடுக்கணும். அதனால தான் அது கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? தேர்ட் கொஷின் பாருங்கள். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் த டவுன் டேஸ் ஐ ஸ்பெண்ட் மை சைல்ட்ஹுட். விச் வருமா, வேர் வருமா, ஹூம் வருமா, ஹூ வருமா? என்ன ஆன்சர் வரும்? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் தான் கரெக்டான ஆன்சர். திஸ் இஸ் த டவுன் வேர் ஐ ஸ்பெண்ட் மை சைல்ட்ஹுட். சரிங்களா? ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் கேட்டிருக்காங்க. டேஸ் ரெயின் டேக்கன் அம்பர்லா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் இன் ஃபேவர் ஆஃபா, பி ஆப்ஷன் இன் கேஸ் ஆஃபா, சி ஆப்ஷன் இன் ஆன் பிகாஃப் ஆஃபா, டி ஆப்ஷன் இன்ஸ்பைட் ஆஃபா. இன் கேஸ் ஆஃப் தான் கரெக்டான ஆன்சர், பி ஆப்ஷன். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ் யூ புக் இன் அட்வான்ஸ் யூ கேனாட் விட்னஸ் த ஷோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்லெஸ்ஸா, பி ஆப்ஷன் இஃபா, சி ஆப்ஷன் அல்தோவா, டி ஆப்ஷன் அதர்வைஸா. ஆன்சர் அன்லெஸ் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் யூ ஹேட் ஒபைடு ஹிஸ் வேர்ட்ஸ் ஹீ டேஸ் ஹெல்ப் யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டேஸு ப்ராக்கெட்டில் ஹெல்ப். ஏ ஆப்ஷன் அந்த டேஸில் வுட் ஹெல்ப் வருமா, பி ஆப்ஷன் வில் ஹெல்ப் வருமா, சி ஆப்ஷன் வுட் ஹெல்ப்டு வருமா, டி ஆப்ஷன் வுட் ஹேவ் ஹெல்ப்டு வருமா? ஆன்சர் யோசிங்க. என்ன ஆன்சர் வரும் தெரியுமா? வுட் ஹேவ் ஹெல்ப்டு தான் வரும். டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன் சார் அப்படின்னா இஃப் யூ ஹேட் ஒபைடு அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து இஃப் கிளாஸில் வந்துன்னா மெயின் கிளாஸில் என்ன வரும்? வுட் ஹேவ் ப்ளஸ் வெர்பு தியரி தான் வரும். அதனால் டி ஆப்ஷன் தான் கரெக்ட். செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு ப்ராவர்ப்ஸ். அதாவது ப்ராவர்ப் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, வேர்டெல்லாம் அதை சரி பண்ணணும். சரிங்களா? அதான் ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு ப்ராவர்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைல்டு அப்படின்னு ஒரு இது அண்டு ஸ்பேரு ஸ்பாயில் த ராட், இது வந்து கரெக்டான இடத்துக்கு எல்லா வேர்டும் வரணும். சரிங்களா? அப்போது கரெக்டாக வச்சோம் அப்படின்னா ஏ ஆப்ஷன் ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் த சைல்டுன்னு வருமா, பி ஆப்ஷன் த சைல்டு ஸ்பாயில் த ராட் அண்ட் ஸ்பேர்னு வருமா, சி ஆப்ஷன் த ராட் அண்ட் த ஸ்பேர் ஸ்பாயில் த சைல்டுன்னு வருமா? ஸோ ப்ராவர்பை கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். வேர்டெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. எந்த ஆன்சர் கரெக்டாக வரும்? ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் த சைல்டு. சரிங்களா? எய்த்து கொஷின் டேஸ் இஸ் ஒன் ட்ரீட் கிட்னிஸ் டிசீஸ். சரிங்களா?
கிட்னியோட டிசீஸை பற்றி படிக்கிறவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் நியோனாட்டாலஜிஸ்ட், பி ஆப்ஷன் நியூராலஜிஸ்ட், சி ஆப்ஷன் நெஃப்ராலஜிஸ்ட், டி ஆப்ஷன் பல்மோனாலஜிஸ்ட். இதில் வந்து எது கிட்னி சம்மந்தப்பட்டு படிக்கிறவங்க? ஆன்சர் சி ஆப்ஷன் தான் கரெக்ட், நெஃப்ராலஜிஸ்ட். சரிங்களா? 9th கொஷின், பிரஜித் இஸ் டேஸ் அ பிளேஸ்மெண்ட் இன் ஆஸ்திரேலியா. ஃப்ரேசல் வருது இது. ஏ லாங்கிங் ஆன் வருமா, பி லாங்கிங் டு வருமா, சி லாங்கிங் ஃபார் வருமா, டி லாங்கிங் ஆஃப் வருமா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு, லாங்கிங் ஃபார் தான் வரும். 10th கொஷின், வார் broke out on 15th September. ஏ ஆப்ஷன் ஸ்டார்டட் சடன்லியா, சி ஆப்ஷன் ended சடன்லியா, பி ஆப்ஷன் ஸ்ப்ரெட் ஆல் ஓவரா, டி ஆப்ஷன் டேமேஜ் என்டையர்லியா. ஸோ broke out அப்படிங்கிறது ஃப்ரேசல் வெர்பு கேட்டிருக்காங்க. எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? ஏ ஆப்ஷன் ஸ்டார்டட் சடன்லி, இதுதான் ஆன்சர் கரெக்ட். 11th கொஷின், டோன்ட் இன்சல்ட் த புவர். இதை வந்து ஆக்டிவ்லேருந்து பாசிவ் மாற்றணும். ஏ ஆப்ஷன் லெட் த புவர் நாட் பி இன்சல்ட்டடா, பி ஆப்ஷன் லெட் த புவர் பி இன்சல்ட்டடா, சி ஆப்ஷன் லெட் த புவர் டு நாட் பி இன்சல்ட்டடா, டி ஆப்ஷன் புவர் மஸ்ட் நாட் இன்சல்ட்டா. ஆன்சர் என்ன வரும்? லெட் த புவர் நாட் பி இன்சல்டட். ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். 12th கொஷின், சிபி இஸ் அ ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். இந்த சென்டென்ஸ் சிம்பிளாக காம்ப்ளெக்ஸாக காம்பவுண்டான்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக காம்ப்ளெக்ஸாக காம்பவுண்டா? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், பி ஆன்சர் தான் கரெக்ட். சரிங்களா? ஏன் அப்படின்னா ஹூங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நடுவில் கொடுத்துருந்தாவே அது என்னது? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான். 13th கொஷின், த பாய் இஸ் வெரி ஹங்க்ரி பட் ஹீ டஸ் நாட் ஈட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளாக காம்ப்ளெக்ஸாக காம்பவுண்டா, இல்லை மூணில் எதுவுமே இல்லையா? ஆன்சர் காம்பவுண்ட் சென்டென்ஸ், சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன்னா பட்டுங்கிற கன்ஜெக்ஷன் சென்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா? 14th கொஷின், சூஸ் த கரெக்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு ஃபார் பேவ்மெண்ட். பேவ்மெண்ட் அப்படிங்கிறதோட அமெரிக்கன் இங்கிலீஷ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஏ ஆப்ஷன் பெடஸ்டலா, பி ஆப்ஷன் ஸ்கேஃபோல்டா, சி ஆப்ஷன் பெவிலியனா, டி ஆப்ஷன் சைடு வாக்கா. பேமெண்ட் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்கன் வேர்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சைடு வாக். டி ஆப்ஷன் தான் கரெக்ட். 15th கொஷின், சூஸ் த கரெக்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஈக்குவலன்ட் ஃபார் த அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு ஃபார் வொகேஷன். வொகேஷன் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷன் வீக்கெண்டா, பி ஆப்ஷன் ஹாலிடேவா, சி ஆப்ஷன் டூரா, டி ஆப்ஷன் லீவா. பி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஹாலிடே. 16th சென்டென்ஸ், ஜட்ஜஸ் சென்டென்ஸ்டு ஹிம் கில்ட்டி. ஸோ இது வந்து சென்டென்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் எஸ்விசிஏவா, பி ஆப்ஷன் எஸ்விஓஏவா, சி ஆப்ஷன் டிஓவா, டி ஆப்ஷன் எஸ்விஓசியா. ஆன்சர் டி ஆப்ஷன் தான் கரெக்டு, எஸ்விஓசி. 17th கொஷின், விச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இஸ் ஆஃப் த பேட்டர்ன் எஸ்விஓஏ. இதில் எது எஸ்விஓஏல இருக்குது? ஏ ஆப்ஷன் வி ஷுட் என்கரேஜ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், பி ஆப்ஷன் ஐ ஏட் அன் ஆப்பிள் எஸ்டர்டே, சி ஆப்ஷன் த பாட் கால்டு த கெட்டில் பிளாக், டி ஆப்ஷன் யுவர் வேர்ட்ஸ் மேக் மீ ப்ரவுட். இதில் எது எஸ்விஓஏல வரும்? ஆன்சர் பி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஐ ஏட் அன் ஆப்பிள் எஸ்டர்டே. ஐங்கிறது சப்ஜெக்ட், ஏட்டுங்கிறது வெர்பு, அண்ட் ஆப்பிள்ங்கிறது ஆப்ஜெக்ட், எஸ்டர்டே அப்படிங்கிறது அட்ஜெக்ட். சரிங்களா? 18th கொஷின், சைபோர்க் அப்படிங்கிறதுக்கு வந்து பிளண்டட் வேர்ட் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் சைபர்நெட்டிக் ஆர்கனைசேஷனா, பி ஆப்ஷன் சைபர்நெட்டிக் ப்ளஸ் ஆர்கனிசமா, சி ஆப்ஷன் சைபர்நெட்டிக் ப்ளஸ் ஆர்கனா, டி ஆப்ஷன் சைபர்நெட்டிக் ப்ளஸ் ஆர்கா. ஆன்சர் சைபர்நெட்டிக் ப்ளஸ் ஆர்கனிசம், பி ஆப்ஷன் தான் கரெக்ட். 19th கொஷின், ஆர்கியூ அப்படிங்கிறதுக்கு ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் கான்ட்ராவா, பி ஆப்ஷன் கான்ட்ரா ஆர்கியூவா, இல்லை பி ஆப்ஷன் கவுண்டர் ஆர்கியூவா, சி ஆப்ஷன் பை ஆர்கியூவா, டி ஆப்ஷன் ப்ரீ ஆர்கியூவா. ஆன்சர் பி ஆப்ஷன் தான் கரெக்டு, கவுண்டர் ஆர்கியூ. ரீஆர்கியூ அல்லது கவுண்டர் ஆர்கியூ வரும். இங்கே ஆப்ஷன் கவுண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கவுண்டர் ஆர்கியூ தான் கரெக்டான ப்ரிஃபிக்ஸ். 20th கொஷின், கரிஷ்மா டிட் நாட் ஆக்ட் எனி ஃபில்ம். இது வந்து சூட்டபிள் கொஷின் டேக் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் டிட் ஷியா, பி ஆப்ஷன் டிடின் ஷியா, சி ஆப்ஷன் வாஷ் ஷியா, டி ஆப்ஷன் வாஷிங் ஷியா. ஆக்சுவலாக டிட் நாட் வந்திருக்கா, நாட் வந்தாவே நெகட்டிவில் இருந்தால் பாசிட்டிவ் தானே கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன வரும்? ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, டிட் ஷி. 21th கொஷின், விச் சென்டென்ஸ் இஸ் நாட் கரெக்ட். கொடுத்துருக்க 4ல் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, மீதியெல்லாம் கரெக்ட். சரிங்களா? ஏ ஆப்ஷன் ஹீ no less than you is at fault. B option he and not she is to blame. C option Mitra as well as her daughters enjoy singing.
டி ஆப்ஷன் த கேப்டன் வித் ஆல் ஹிஸ் sailors வாஸ் drowned. இதை நல்லா யோசிங்க, நாலுமே ஆன்சர் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். சி ஆப்ஷன் தான் தப்பு. சரிங்களா, ஆன்சர் அதுதான். மித்ரா அஸ் வெல் அஸ் ஹர் டாட்டர்ஸ் என்ஜாய் சிங்கின்னு இருக்கா. ஸோ இதில் வந்து மித்ரா அப்படிங்கிறது தான் சப்ஜெக்டாக எடுத்துக்கணும், டாட்டர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கக்கூடாது. அப்போது மித்ரா அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்ம், என்ஜாய் அப்படிங்கிறது வேர்பு. நம்ம என்ன பண்ணணும், என்ஜாய்ஸ்ன்னு கொடுக்கணும் அந்த இடத்துல. அதனால் அதுதான் கரெக்டான ஆன்சர். 22nd கொஷின். ஹீ ஃபவுண்ட் டேஸ் ஹி வாஸ் லுக்கிங் ஃபார். ஹூவா, வாட்டா, ஹூசா, வேரா. ஆன்சர் வாட். He found what he was looking for. 23 question. He worked hard dash he failed. இது வந்து கன்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. He worked hard so he failed. He worked hard but he failed. He worked hard as he failed. He worked hard since he failed. Answer but தான் கரெக்ட். 24th question. நீட் அப்படிங்கிறதுக்கு அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டா, பி ஆப்ஷன் நேஷனல் எலிமெண்ட்ரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டா, சி ஆப்ஷன் நேஷனல் என்ட்ரன்ஸ் கம் எலிஜிபிலிட்டி டெக்னாலஜியா, டி ஆப்ஷன் நேஷனல் எமிஷன் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் டெஸ்ட்டா. ஆன்சர் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். சரிங்களா. 25th கொஷின், த லாஸ்ட் கொஷின். சினானிம் கேட்டிருக்கேன். சஃபரிங் சீம்ஸ் ஸோ குரூவலி ப்ரிவலண்ட் இன் த வேர்ல்டு டே. ப்ரிவலண்ட் அப்படிங்கிறதுக்கு சினானிம் கேட்டிருக்கேன். ஏ ஆப்ஷன் பியரபிள், பி ஆப்ஷன் மாசிவ், சி ஆப்ஷன் அன்அட்டெண்டட், டி ஆப்ஷன் காமன். ஆன்சர் ப்ரிவலண்ட்டுக்கு சினானிம் என்ன, டி ஆப்ஷன் தான் கரெக்டு, காமன். ரைட், ஆல் தி பெஸ்ட். இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்ததுனால் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு போங்க. ரொம்ப நன்றி. இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்.